நேற்று கரூர்ல நடந்திருக்க இந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துற ஒருத்தர் கரூர்ல ஆபீஸ் மூடிட்டு வெளியில வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்கு. காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில கொஞ்சம் ஒரு சார பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா? இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்காரு. சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ, அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீட் படிச்சு டாக்டர், மற்றவங்க எல்லாம் யாருங்கிற நான் எல்லாம் படிச்சவன் இல்லையா? அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால. அதை பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க. கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவனோட துள்ளி குதிச்சம் பாருங்க. எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பல்லாருன்னு ஒண்ணு வச்சார். எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க, சின்ன வயசுல நான் கேட்டது, how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல, புத்தி வலிமை இருக்கல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ். ரொம்ப பிராக்டிகலா பேசுறேன். நீங்க படிச்சு பட்டம் வாங்குறத பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை. 98 மார்க் வாங்குறதுல எல்லாம் டிஆர்ஓ மேடம் எனக்கு உடன்பாடு இல்லை. 100% அட்டெண்டன்ஸ். என் கிளாஸ்ல ஒருத்தி 98 மார்க் வாங்கிட்டு வரா. மிஸ், இந்த 7 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் தான் போட்டிருக்கீங்க. போட்டுக்கோ, 2 மார்க் நீயே போட்டுக்கோ, என்கிட்ட ஏன் வர? 98 வாங்கிட்டு 1 வாங்கி 2 வாங்கிட்டு 1 சிரிக்குது. 2 என் கிளாஸ்ல தான். 2 வாங்கிட்டு அது 98 கிட்ட பேசினதான் வைத்தறிச்சல். ஏன் அழுற லூசா நீ? ஏன் அழுற? 2 மார்க் எங்கன்னு கேட்டு எங்க அப்பா அடிப்பார். சி, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. நான்லாம் 10th ரேங்க் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நான் 10th ரேங்க் தான். நான் எங்க இருக்கிறேன்றத ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும். மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க. படிக்கிறாங்களா? படிச்சா புரியுதா? படிச்சது ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ படிச்சா மறந்து போயிடுது. பல பேருக்கு இது சிக்கல். அப்படிதானே? அம்மாப்பா ஆமா ஆமாங்கிறாங்க, பசங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. மகாபாரதத்துல கர்ணனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா? முக்கியமான நேரத்துல படிச்சதெல்லாம் மறந்து போகும். பெரும் சாபம் அது. என் வாழ்க்கையின் வரமே அதுதான். சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா? தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்லை. தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க, தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஆக்சுவலா முடியாது. தன்னை உணர்தல் என்பது முடியாது. தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம். ஓஷோவனுடைய ஒரு கருத்து படிச்ச நேற்று. உன்னை உணர்ந்து கொள். உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும். இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான்.
ஆழமாக நாம் யார், நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம். நேற்று நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை. ஏன்னா காலையில தான் தகவல் எனக்கு வந்தது. பாருங்க, ஒரு நுட்பமா உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குது இல்ல. 600 பக்கம் புத்தகம் வாசிச்சீங்கன்னா 482வது பக்கத்துல 3வது பத்தியில 4வது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும். அந்த சொல்ல கண்டுபிடிக்கத்தான் 482 பக்கம் படிக்கணும். சும்மா அந்த சொல் நிக்காது முன்னால. இது ஒரு பயணம் தான். அதில் எது கிடைக்கிறது அது வேட்டை. அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? பாருங்க, கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது. கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன். உள்ள இருக்கு கருத்து. நான் என் சொல்லை வேண்டுகிறேன், என் இறைவனை வேண்டுகிறேன். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக, ஒலியின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா. இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப். நாம சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. நான் அப்படி சொல்லவே இல்லப்பா, நீ தான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒருத்தங்களை உடம்பு சரியில்லைப்பா, இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன திமுறா கேக்குது பாரு பர்வீன். நாம சொன்னது வேற, நம்ம நினைச்சது வேற, வாயிலிருந்து வந்த சொல் வேற. சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற. நேற்று கரூர்ல நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துற ஒருத்தர் கரூர்ல ஆபீஸ் மூடிட்டு வெளியில வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்கு. காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில கொஞ்சம் ஒரு சாரப்பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா? இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டி இருக்கார். சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். படிப்புங்கிறது என்னதுங்கிற நானு. நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீட் படிச்சு டாக்டர், மத்தவங்க எல்லாம் யாருங்கிற நான் எல்லாம் படிச்சவன் இல்லையா? அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால. அதை பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க. கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவனோட துள்ளி குதிச்சம் பாருங்க. எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பலார்னு ஒண்ணு வச்சார். எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க. சின்ன வயசுல நான் கேட்டது, how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்குல்ல, புத்தி வலிமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவா ஆமாவா ஆமாவான்னு கேட்கறது இல்ல. யாரோ ஒன்று சொன்னாங்க, இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத. சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள், சொல்வார்கள், பத்திரிகையில் வரும், அப்போ நம்பு. கல்வி என்பது என்ன? ஆமாமே அப்படியாமே. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்களை நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசுல எழுதி வச்சுக்கோங்க. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள், அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள். பல இடங்கள்ல சிக்கல். கேட்கறது, பார்க்கறது, எழுதுறது, வாசிக்கிறது. போன புக் ஃபேர்ல, ஏதோ ஒரு புக் ஃபேர்ல சொன்னேன்,
பேசிருங்க. பேசிருங்க. ஏன் பேசிருங்கன்னு சொல்றேன் தெரியுமா? நீங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, உன்னுடைய அண்ணனுடைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு கால் முட்டு வலியாக இருக்குது, வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியாங்கிறது என்னது? நேரில் சந்திப்பது, நேரில் பேசுவது. இனி குறைஞ்சிருச்சுங்க. எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது. உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை, ஒருவர் பேச கேட்பதற்கான மனதிடம் இல்லை. இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல்தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும். பெரிய பிராக்டிஸ் அது. மனபலம். அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது. இன்னொரு குறிப்பு சொல்றேன், நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன். உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும், அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடிச்சா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒண்ணும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ். இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர். அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். தலைமை குணம் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானப்பா?